Hello friends, welcome to Kids Version World. இன்னைக்கு நம்ம 1.5 year பேபிக்கு எப்படி ஒரு ஃப்ராக் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 மீட்டர் வந்துட்டு பிரிண்டட் காட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 மீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி plain கிரேப் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இதனுடைய டாப் போர்ஷன் நம்ம கட் பண்ணிக்கலாம். துணியை நாளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதனுடைய மேல் பக்கத்தில் 4.5 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2 inches நெக் வித்து 2.5 inches ஷோல்டர் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஆம்கோல் ஹைட்டு 5 inches மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 7 inches பார்த்தீங்கன்னா செஸ்னுடைய ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்க்ளூடிங் சீமிங்கும் சேர்த்து 7 inches. இதனுடைய வெஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா 6.5 inches மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக்கினுடைய ஹைட்டு 3 inches ஃப்ரண்ட் அண்ட் பேக் மார்க் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு இந்த டாப் போர்ஷன் லைனிங்லேயும் கட் பண்ணிக்கலாம். என்னுடைய நெக்லைன் மட்டும் நான் கட் பண்ணல லைனிங்கில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் மெட்டீரியல் இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 22 inches எடுத்திருக்கேன். இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 10 inches எடுத்திருக்கேன். 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அதே காட்டன் மெட்டீரியலில் 22 inchஸில் 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 4 inch எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரேப் மெட்டீரியலில் அதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 5 inchஸும் இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா துணியை 4 ஃபோல்ட் பண்ணி இதனுடைய வாங்க இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதனுடைய டாப் போர்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த லைனிங்கை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணி இதனுடைய ஆம்கோல் லைன் நெக் லைனை நம்ம தைச்சி விட்டுறலாம். தைச்சதுக்கப்புறமா இதை வந்து திருப்பிக்கலாம். இது நார்மலாக நம்ம பண்ணுற அதே மெத்தட் தான். ஆம்கோல் லைன் இப்போ தைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கெலாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இந்த மாதிரி நாச்சஸ் போட்டு இதை நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதே மாதிரி நான் பேக் சைடும் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி திருப்பி இதில் வந்து ஜிப் அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து இதனுடைய ஃப்ரண்ட்டு. இப்போது இந்த ஃப்ரண்ட் சைடில் நம்ம இந்த பிரிண்டட் காட்டன் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிடலாம் இல்லைங்களா. அதில் ரன்னிங் ஸ்டிச் வந்து மிஷினில் வந்து போட்டுக்கலாம். இப்போது 1 or 2 வந்து உங்களுடைய ஸ்டிச்சஸ் இருக்கும். அதை வந்து 4, 5 வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை இந்த துணியுடைய ஒரு சைடில் தைச்சிக்கோங்க. தைச்சதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாபின்லேருந்து வர த்ரெட்டை இப்படி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ரஃபிள்ஸ் வந்து கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இழுக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ரஃபிள்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ரஃபிள்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 பீஸையும் இந்த மாதிரி ரஃபிள்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதனுடைய இன்னொரு கார்னர் பார்த்திங்கன்னா இந்த ரா எட்ஜஸை டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
சும்மா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃப்ரண்ட் சைடில் நமக்கு எந்த இடத்துல இந்த ரஃபிள்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ரஃபிள்ஸ்னுடைய நல்ல பக்கம் துணியுடைய நல்ல பக்கத்தில் இருக்கிற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணி நம்ம தையல் போட்டுக்கலாம். நீங்கள் நெக்கை ஒட்டி வேணும்னா நெக்கை ஒட்டி வச்சுக்கலாம். இல்லை அந்த ஷோல்டர் லைனில் சென்டர் பண்ணி நம்ம லைன் போட்டு அதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுகிட்டே வரேன். இதே மாதிரி நம்ம 2 பக்கத்துலேயும் இந்த ரஃபிள்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ 2 பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இதை இப்போது அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அது மேலேயே படிமான தையல் போட்டுக்கலாம். 2 சைட்லேயும் படிமான தையல் போடுவோம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம இந்த ரஃபிள்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டாப்பினுடைய பேக் சைடு வந்து இதில் ப்ளேஸ் பண்ணி நம்ம ஷோல்டர் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷோல்டர் லைன் வந்து 2 பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போது இந்த டாப் போர்ஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதனுடைய ஸ்கர்ட் போர்ஷன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேப்பில் ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் அதனுடைய கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த காட்டன் மெட்டீரியல் இதுலேயும் அதனுடைய கீழ் பக்கத்தில் டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 2 பீஸ்லேயும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த கிரேப் மெட்டீரியல் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை பாருங்கள். இப்போது துணியுடைய நல்ல பக்கத்தில் இந்த துணியுடைய நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணி நம்ம இப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வந்து வச்சுட்டே வரோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு வித்தில் வந்து நான் வந்து ப்ளீட்ஸ் வைக்கிறேன். நீங்கள் இன்னும் நெருக்கமாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ளீட்ஸ் வச்சுட்டோம். இப்போ இதை நான் திருப்பிக்கிறேன். பாருங்கள், இதனுடைய நல்ல பக்கம் இது தான். இப்போது இதில் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம்.
இந்த ப்ளீட்ஸை நல்லா கீழே எடுத்து விட்டுட்டு ஒரு படிமான தையல் போட்டுடலாம். இப்போது பாருங்கள், இந்த ப்ளீட்ஸ் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கர்ட் போர்ஷனையும் இந்த டாப் போர்ஷனையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இது ஜாயின் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்கர்ட் போர்ஷனில் சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரலாம். நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது ப்ளீட்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அதனால தான் நான் 2 வந்துட்டு ஒன்றாவே இந்த ப்ளீட்ஸ் வைக்கிறதும் டாப் அண்ட் ஸ்கர்ட் வந்து ஜாயின் பண்ணுறதையும் ஒன்றாவே செய்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம ப்ளீட்ஸ் வந்து இந்த துணிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இந்த டாப் போர்ஷனுக்கு தகுந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளீட்ஸ் வச்சிட்டோம். இந்த மாதிரி பேக் சைட்லேயும் ஸ்கர்ட்டை வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம ஸ்கர்ட் அண்ட் டாப் போர்ஷன் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதனுடைய சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதனுடைய சென்டரில் ஒரு ஃபேன்சி பட்டன் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே க்யூட்டான ஒரு ரஃபுல் பேபி ஃப்ராக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஃப்ராக் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.